Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.77k subscribers for the trust and support. லாஸ்டா நான் போட்டிருந்த வீடியோல போன வாரம் முழுக்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது, நான் என்ன ட்ரேட்ஸ்லாம் எடுத்திருந்தேன்றது தெளிவா சொல்லியிருந்தேன். பிளஸ் இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் வந்து டேர்னிங் புல்லிஷ் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த வாரம் முழுக்க என்ன வீக்லி அனாலிசிஸ், என்னென்ன ஹர்டில்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் எப்பவும் சொல்ற மாதிரி சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நம்ம 1ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ தட் யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 1 hour சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி வில் செக் நேரோவா, மீடியமா, வைடா அப்படின்றது. அண்ட் திஸ் வீக் வி காட் அ மீடியம் சிபிஆர். அண்ட் செகண்ட் வி வில் செக் த டிஸ்டன்ஸ். சிபிஆர் டு R1 டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக் லோ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ரெண்டுமே வைடா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா பிட்வீன் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் R1, பிட்வீன் S1 ப்ரீவியஸ் வீக் லோ, இதுவும் வைடா தான் இருக்கு. தென் வி வில் செக் ஐதர் அது அசெண்டிங்கா இருக்கா டிசெண்டிங்கா இருக்கா, ஏன்னா அதை வச்சுதான் ட்ரெண்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த வாரம் இட் இஸ் அ அவுட் சைட் சிபிஆர். யூஸ்வலா அவுட் சைட் சிபிஆர்னாலே கொஞ்சம் வைடான சிபிஆரா தான் இருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் அப்கோர்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு பிவோட் லெவலுக்கும் டிஸ்டன்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அப்போ அவுட் சைட் சிபிஆர் அப்படின்றதுனால ட்ரெண்டை வந்து சிபிஆர் லொகேஷனை மாத்திரம் பார்த்து இது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த மார்க்கெட் ஓப்பனிங். அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா வி காட் அ கேப் அப் ஓப்பனிங் அண்ட் சிபிஆருக்கு மேல R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல இருக்கு. ஸோ இட் இஸ் கிளியர்லி ரீகன்ஃபார்மிங் தட் த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ் அப்படின்றது. ஸோ சந்தேகமே வேணாம், நிஃப்டியோட ட்ரெண்டு கிளியர்லி புல்லிஷ். அண்ட் நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், ஒரு வழியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தது. இப்ப சிபிஆருக்கு மேல வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் இன்டிமேட்டிங் த டேர்னிங் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது. ஒரே ஒரு கன்சர்ன் நான் என்ன சொன்னேன்னா, டெய்லி சார்ட்ல வந்து இன்னும் மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கு. ஸோ இந்த மந்த்லி சிபிஆருக்கு மேல வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், புல்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங் ஆனதுனால அஃப்கோர்ஸ் இட் கேம் அபவ் மந்த்லி சிபிஆர். அப்போ மந்த்லி சிபிஆர் வந்துடுச்சு அப்படின்னாலே லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷா மாறிடுது. 1 hourலயும் வீக்லி சிபிஆர் மேல இருக்கு, R1க்கு மேல இருக்கு. அப்ப ட்ரெண்ட் என்னது, கிளியர்லி புல்லிஷ், நோ டவுட் இன் தட். கிளியர்லி புல்லிஷ், அக்ரெசிவ்லி புல்லிஷ். ஸோ யூஸ்வலா கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணும் நமக்கு தெரியும். ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் அப்கமிங் டேஸ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்குது, எக்ஸாக்டா R2 வரைக்கும் மூவ் ஆயிருந்தது, R2ல இருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட் இஸ் வெரி காமன். ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா புல்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். ஸோ நல்ல கேப் அப் இருக்கும் போது ஃபர்தரா டே ஹை பிரேக் ஆகலைங்கும் போது டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு கோ டவுன்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான திங். 90% ஆஃப் த டைம் அந்த டே ஹை பிரேக் ஆகலைன்னா கட்டாயம் கீழே பிரேக் ஆகும். இட் ஹேப்பன்ட். ஸோ இதுல அப்கமிங் டேஸ்ல இந்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம். சி நெக்ஸ்ட் இந்த R1 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். ஏன்னா ஆஸ் பர் அவர் லெவல்ஸ் நமக்கு R1ம் ப்ரீவியஸ் வீக் ஹை லெவலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோனா கன்சிடர் பண்றோம். அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது R1. ஸோ ஆஃப்கோர்ஸ் இட் வில் ஆக்ட் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன். இப்ப நாளைக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி கேண்டில்ஸ் வில் சர்வைவ் அபவ் R1, R2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் இட் வில் மூவ் ஆன். ஏன்னா நம்மளோட லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷா இருக்கு. இல்ல இந்த ஒரு கேப் அப் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகல புல்ஸ், இன்ஸ்டெட் எனக்கு R1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா டெஃபினெட்லி இட் வில் ட்ரை டு டச் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் தட் இஸ் ஆல்சோ broken. brokenனா கட்டாயம் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கணும். ஆச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் வரும். அப்போ இத வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன விஷயம்னா ட்ரெண்ட் கிளியரா புல்லிஷா இருக்கு, அதுல யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ். இப்போ இன்ட்ராடே பண்றவங்களுக்கு, ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு கரண்ட் டே ட்ரெண்ட் தெரிய வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அப்போ நாளைக்கு இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதா இல்ல பிரேக் ஆகுதா ஒரு விஷயம் தான். இப்போ R1 சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னா ஓப்பனிங்கே R1க்கு மேல இருக்கு அண்ட் மார்க்கெட் வந்து மேலதான் மூவ் ஆயிட்டு இருக்கு.
அண்ட் மீன் வைல் 5 மினிட்ஸ்ல எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்குன்னா கட்டாயம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி தேர் ஃபார் தி புஷ். ஓகே, அதுவே எனக்கு வந்து R1க்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சம்வேர் அரௌண்ட் ஹியர் இட் இஸ் ஓப்பனிங், பட் இட் இஸ் மூவிங் அப் அப்படின்னா ஓரளவுக்கு R1 வரைக்குமாவது மேல போகும். ஆனா அதுக்கு 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கும். இல்ல எனக்கு வந்து R1 கிட்ட கீழே ஓப்பன் ஆகுது, இல்லையா எனக்கு R1க்கு மேல ஓப்பன் ஆகி எனக்கு R1 கீழே உடைச்சிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல, அப்படின்னா கட்டாயம் கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணும். ஏன்னா கீழே வருதுன்னா மார்க்கெட் கீழே வருது, R1 கிராஸ் பண்ணுது 1 ஹவர்ல அப்படின்னு உடனே போய் 5 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்க முடியாது. வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் பிலோ R1, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன். இல்ல இதுக்கு மேல ஓபன் ஆனாலும் பிரச்சனை இல்ல, பேஸ்ட் ஆன் த மூவ்மெண்ட் 5 மினிட்ஸ் ட்ரெண்ட் டிசைட் பண்ணிடுவீங்க. இதுக்கு கீழே ஓபன் ஆனாலும் ஓகே, R1க்கு கீழே ஓபன் ஆயிடுது அண்ட் 5 மினிட்ஸ்லயும் டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் கீழே விழுறது உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா டெஃபினட்டா ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் கீழே விழும்னு அழகா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. இது எங்க நமக்கு கஷ்டமா இருக்கும்னா, இந்த மாதிரி சிபிஆருக்கு கீழே ஓபன் ஆயிட்டு திடீர்னு மேல வரும்போது டஃப்பா இருக்கும். அதே மாதிரிதான் கீழே ஓப்பன் ஆயிட்டு திடீர்னு மேல வருதுன்னா R1 ஒரு ஹேர்டல் ஆக்ட் ஆகும், அப்ப என்ட்ரி ஸ்டஃபா இருக்கும். அதே மாதிரி மேல ஓப்பன் ஆயிட்டு கீழே வருது, பிரேக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. நான் தான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், சிபிஆருக்கு மேல ஒரே கேண்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கும் போது கேண்டில் க்ளோஸுக்கு வெயிட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் திங். அது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் என்ட்ரி, வெரி ரிஸ்கி என்ட்ரி. ஏன்னா இந்த மாதிரி ரிவர்சல் சைன் வந்து மார்க்கெட்ல வரச்சு ஒரு கேண்டில் க்ளோஸுக்கு முன்னாடியே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இட் மே கிவ் யூ ப்ராஃபிட், சம்டைம்ஸ் இட் மே கிவ் யூ லாசஸ். அந்த இடத்துல கன்விக்ஷன் இல்லைன்றது தான் ரியாலிட்டி. அதனால அந்த இடத்துல அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ப்ராஃபிட்ஸ். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். சி, இன்ட்ராடே ட்ரேடிங் மூலியமா ப்ராஃபிட்ஸ் பண்றோம், வெல்த் கிரியேட் பண்றோம்ன்றதை விட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதனால கேண்டில் க்ளோஸ் மேண்டேட்டரி. இதை நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல ஃபாலோ பண்ணுங்க, பேஸ்ட் ஆன் தட் டிசைட் பண்ணுங்க அன்னன்னைக்கான ட்ரெண்ட். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா தான் இருக்க போது அன்டில் அண்ட் அன்லெஸ் கேண்டில் க்ளோசஸ் பிலோ வீக்லி சிபிஆர். ஆனா அதுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சைட்ல ஓப்பனிங் இருக்கும் போது எப்படி நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்றத 1 ஹவர் பிவட் லெவல்ஸை வச்சு டிசைட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ், கிளியர்லி புல்லிஷ். தென் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்ன? பேங்க் நிஃப்டில திஸ் வீக் வி ஹாவ் காட் பக்கா வைட் சிபிஆர், நோ டவுட் இன் தட். ஃபர்ஸ்ட் திங் வைட் சிபிஆர். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் போன வாரமே புல்லிஷ் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் வைட் சிபிஆர். And second thing, what is the distance? The distance between R1 previous week high and CPR to R1 எல்லாமே wide தான். ஸோ அப்போ டிஸ்டன்ஸும் வைடு. அசெண்டிங்கா அப்போ கிளியரா என்ன சொல்லுது, ட்ரெண்ட் புல்லிஷன் சிபிஆரோட லொக்கேஷன் பார்த்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கான கேண்டில் ஓப்பனிங் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்கு, கேப் அப் ஓப்பனிங். ஸோ மைல்டா கீழேயும் வந்திருக்கு ஜஸ்ட் ஃபார் கேப்டன். ஸோ இன் அப்கமிங் டேஸ், ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ், R1 பிரேக் பண்ணிட்டு அப்படின்னா அக்ரெசிவ்லி புல்லிஷ். அப்போ சே இந்த இடத்துல நாளைக்கு எனக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் எய்ம் ஸ்விங் ஹை. அதுவும் பிரேக் ஆகுது அப்படின்னா நல்லா மேல போகும். சி, ப்ரீவியஸ் வீக் ஹை சப்போர்ட்டா ஆக்ட் ஆறதுன்னா நெக்ஸ்ட் ஹர்டல் 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் R1 தான். பட் அதுக்கு நடுவுல இருக்கிற லெவல்ஸ்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டு அக்கார்டிங்லி யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் யுவர் இன்ட்ராடே டார்கெட்ஸ். ஸோ இதுக்கு மேல இருக்கு, ஸோ R1 இன்னைக்கே போயிடும் அப்படின்னு நினைச்சு நான் ட்ரேட் எடுத்துன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் ஒரே நாள்ல R1க்கு போகுமா இல்ல நெக்ஸ்ட் 2-3 டேஸ் கழிச்சு R1க்கு போகுமான்றத டிசைட் பண்றது 5 மினிட்ஸோட ட்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் தான். அப்ப அதை பார்த்துட்டு யூ கேன் மேக் அ கன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் பாயிண்ட். அதுவே நாளைக்கு இல்ல நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்ல ப்ரீவியஸ் வீக் ஹை கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் டச் த சிபிஆர் லெவல். நான் நிஃப்டிக்கு சொன்னது அதே மாதிரி தான். வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் தி பேஸ். அண்டில் தென் வி ஹேவ் டு ஸ்டே வித் த புல் சைட். லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்ல அபவ் சிபிஆரா இல்ல பிலோ சிபிஆரான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் ஓவரால் ட்ரெண்டே ஆல்ரெடி புல்லிஷா தான் இருந்தது. நான் அதுவும் சொல்லியிருந்தேன், நேரோ சிபிஆர் வேற
அண்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல வேற க்ளோஸ் ஆயிருக்கு. இது அக்ரெசிவ் புல்லிஷ்னஸ் தான் வந்து பேங்க் நிஃப்டி இன்டிமேட் பண்ணுது. நிஃப்டி என்னடா பேரிஷா இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒரு ட்ரெண்டுக்கு வரட்டும்னு சொன்னேன். இப்போ போத் ஆர் இன் புல்லிஷ் மோட். ஸோ பேங்க் நிஃப்டி அக்ரெசிவ் புல்லிஷ் மோட்ல இருக்கு. நிஃப்டியோட டெய்லி சார்ட் படி புல்லிஷ் மோடுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே கிளியர்லி புல் சைடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தட் அன்னிக்கான லெவல்ஸை டிசைட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணும். அண்ட் தென் ஐ ஹவ் ரிசீவ் சம் மெசேஜஸ் லைக் இன்னைக்கான கேப் அப் மார்க்கெட்டுக்கு ரீசன் வந்து குளோபல் கியூஸா. நான் யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், வாட் எவர் த குளோபல் கியூஸ், வாட் எவர் த நியூஸ், அதுக்கான அந்த சாட் திங்ஸ் உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடும். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா நாளைக்கு கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆகும், யாராலுமே சொல்ல முடியாது. இஃப் சம்படி ஆர் சேயிங் ஆல்சோ சம்டைம்ஸ் தட் வில் பி கரெக்ட், சம்டைம்ஸ் தட் வில் பி ராங். அதுக்கு ஒரு கன்விக்ஷன் கிடையவே கிடையாது. அதனால கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த பர்டிகுலர் டேஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆனா நமக்கு ட்ரெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கிளியரா தெரியும். பிகாஸ் ஃப்ரைடேவே தெரியும் மார்க்கெட் டர்ன் அப் ஆயிடுச்சு, சிபிஆருக்கு மேல வந்துடுச்சு, ஓவரால் ட்ரெண்டும் புல் சைட் வந்துருச்சு அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியுன்றதுனால அதுதான் மார்க்கெட்ல ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நியூஸ் எல்லாமே நமக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை மட்டுமே ரிலை பண்ணியிருக்காதீங்க. இட் இஸ் பெஸ்ட் டு ஸ்டிக் வித் டெக்னிக்கல்ஸ் அலாங் ஸோ தட் உங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு based on the trade பண்றது best to the best for intraday. Okay, so this is all about today's video. And இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா do let me know in the comment section. And since many of you asked for offline session and we are planning it on June last week for beginners, June lastல beginnersக்கான session இருக்க போது and July lastல intraday trading, FNO tradingக்கு especially நம்ம வந்து sessions வைக்க போறோம். So if you are interested, கீழே கொடுத்துருக்கிற ஃபார்ம் மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ மை டீம் வில் கான்டாக்ட் யூ. அண்ட் டு ஆக்சஸ் ஆர் இண்டிகேட்டர், ஸ்டாக்கேஜ் இண்டிகேட்டர், டூ வாட்ஸ்அப் அஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வந்து டீம்ல இருந்து கொடுப்பாங்க. ஓகே, வில் see you on the next video. Until then, bye, take care, happy trading.